கடை உண்டு. எப்படி இருக்குன்னு பாருங்க. வேறு லெவலில் இருக்குது. என்னுடைய பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு கன நேரம் வராது. காரணம் என்னென்று கேட்டால், நீங்கள் எல்லோரும் வேலை பிஸிகள் அதுகள் இதுகள் இருப்பியல். ஒரு டிவி பார்க்குறதுக்கெல்லாம் நேரங்கள் குறைவாக இருக்கும். அதால் வெளியிடங்கள் எல்லாம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே வராது. அது வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே என்னுடைய குரல் வள பதிவில் தான் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த இடங்களுக்கு வந்தால், பரிசுக்கு வந்தால் இதில் காடி நோட்டுன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி கூகுளில் இந்த இடங்களையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் பக்கத்துலேயே பார்க்கலாம். கூகுளில் சர்ச் பண்ணிங்களா எல்லா இடங்களும் வரும். நீங்கள் பார்க்கலாம். இது முழுக்க டூரிஸ்ட் இடம் தான். முழுக்களும் வெயில் காலங்கள் தொடங்கிட்டேன்னு சொன்னால் முழுக்க டூரிஸ்ட் இங்கே அதிகமாக இருப்பினும், அதே போல் இந்த இடங்களில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ரெஸ்டாரண்ட்டுகளில் சாப்பாடுகள் சரியான விலை. இதுலேருந்து 15 நிமிஷத்தில் தான் எங்களுடைய லாச்சப்பல் இருக்குது. அங்கே போனால் எங்களுடைய தமிழாக்களுடைய ரெஸ்டாரண்ட்டுகள் கணக்கே இருக்கும். அங்கே உங்களுக்கு ஓகே. மற்றது இதுகளில் ஹோட்டல்கள் எல்லாம் சரியான விலை. ஹோட்டல்கள் எப்படியும் ஒரு நாளுக்கு 100 ரூபாய்க்கு குறையாமல் இருக்கும் ஹோட்டலுடைய விலைகள். கொஞ்சம் நீங்கள் வேறு இடங்களில் தள்ளி பார்த்தீங்களான்னு சொன்னால் கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குண்டு. சைக்கிள்களில் வாராக்கள், மோட்டார் சைக்கிளில் வாராக்கள், கார்களில் வாரா ஒரு தடவை நிற்க மாட்டேன். அவ்வளோ வேகமாக வருவினேன். சிக்னல்கள் இருந்தாலும் அதுகளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறது மிக குறைவிங்க. பரிசுக்குள்ள நான் நிறைய இடங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நான் வரைக்க போய் பார்க்குறேன். நான் அது அதிகமாக இருக்கும். பாருங்கள், ஜெர்மன்காரன் கடை ஒன்று இருக்குது. ரைட், இதில் இன்றைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு நான் ஏதாவது ஒரு ஜூஸ், ஏதாவது ஒரு சாண்ட்விச் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு நான் ராந்தை எனக்கு 1:30 மணிக்கு தான் 1:30 மணிக்கு சரியாக உள்ளுக்குள்ளே போகணுன்னு சொன்னால் கிளியர் பண்ணி கொண்டு வர இவ்வளோ நேரம் எடுக்குமென்று தெரியலை. பிரச்சனை இல்லாதபடி இன்றைய ராந்தையை முடிச்சுட்டு அடுத்த கட்டத்தை பார்ப்போம். பாருங்கள், மரங்களை ஃபோனை போட்டுக்கொண்டு நிற்கினோம். அதுக்கு பிறகு நாங்கள் வீடியோவோட போனால் சிக்கலாக போயிடும். இன்னும் ஒரு 3 நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமது உறவு அனைவருக்கும்.